வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக் ப்ராடக்ட்டுங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் சொன்னீங்கன்னாவே கஸ்டமர் அப்படியே அப்படிங்களா சார், சார் நிஜமாவா சார், சார் என்ன சார் சும்மா சொல்றீங்களா இருக்குது, நீங்க என்ன வாய்க்கு வந்தெல்லாம் சொல்றீங்களா இருக்குது, இப்படி ஒரு ப்ராடக்ட் இவ்வளவு கம்மியான பிரீமியத்தில் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார், நிஜமா கொடுப்பீங்களா சார் கேட்பாங்க. எஸ், நிறைய கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல பாலிசி சேல் ஆயிட்டு இருக்கு. இந்த பாலிசியினோட மெயின் என்ன அப்படின்னா, ஒரு டீ செலவில் 50 லட்ச ரூபா கவரேஜ் கொடுக்குறான் சார். சார் ஒரு டீ செலவில் 50 லட்ச ரூபா கொடுக்குறான், அதுவும் ஒரு ஃபேமிலி கொடுக்குறான் சார், ஒரு நபருக்கு இல்லை. தனிநபர் பாலிசியா, குழந்தைங்களுக்கா சார், பெரியவங்களுக்கா சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சார், இல்லை, ஒரு ஃபேமிலிக்கே முழுசும் சேர்த்து 50 லட்ச ரூபா பாலிசி கொடுக்குறோம் ஒரு டீயோட செலவில். இதுதான் இன்னைக்கு டாபிக். ஓகே நண்பர்களே, போறதுக்கு முன்னால நாம் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கள் பார்த்துருப்போம். இது எல்லாமே கூகுளில் அவைலபிள். ஆக்சிடென்ட் டெத் இன் இந்தியா நம்ம நிறைய பார்க்குறோங்க சார். ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் சார், அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் சார். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன, நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள், நம்ம ஊரில், அல்லது நம்ம படிக்கிற அந்த ஒரு சின்ன வட்டத்தில், அந்த நியூஸ் பேப்பர் இருக்கிற இடத்துல இதுதான் பார்ப்போம். பட் அடுத்த மாவட்டத்தில், அடுத்த மாநிலத்தில் அடுத்த ஒரு 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 4 மாநிலம் தள்ளி, அல்லது நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் இப்படி நடக்கிற டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. நாம் என்ன நினச்சிக்கோம்னா, நமக்கு புரிஞ்சது நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். சார் இவ்வளவு நடக்கும் சார், இவ்வளவு நடக்கும் சார் அப்படின்னு. பட் உண்மை யதார்த்தம் வேற. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சிடென்ட் டெத் இன் இந்தியா அப்படின்னு பெர் ஹவர். எப்படிங்க பெர் ஹவர்? நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. எப்பவுமே ரெஸ்பான்சிவாக இருந்து பழக்கணும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு மெயின் என்ன தெரியுங்களா, ஆப்போசிட்டில் இருக்கிறவனை என்கரேஜ் பண்ணணும். ஏதாவது சொல்லி ஆமாம் சார், சூப்பர் சார், சார் வெரி குட் சார் அப்படின்னு பேசி பழங்க. அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் இங்கே காமிங்க. இந்தியாவில் பெர் ஹவருக்கு எத்தனை ஆக்சிடென்ட் டெத் நடக்குது சொல்ல முடியும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டெத் சார் நடக்குது, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டெத் நடக்குது? 1000. 10 மணி நேரத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். பெர் ஹவருக்கு 20. சார் 20, வெரி குட். ஏதாவது ஒன்று 3000 போடுங்க, என்னமோ ஒன்று போடலாம் சார். அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே சொல்கிறது பெஸ்ட். 25, 20, 10 பெர் ஹவருக்கு இந்தியாவில் நடக்கிற மரணங்கள். மேகலா மேடம் 500, வெரி குட், வெரி குட். 200 எதையோ ஒன்று போடுங்க சார். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சொல்கிறது சரியாயிடலாம். ஒருத்தருமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நியரஸ்ட் பதில் சொன்னவங்க கூட ஜெயிச்சிருவீங்க. எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிற 14 பேர்த்துக்கு நன்றி, ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த 24 பேர்த்துக்கும் நன்றி. வெரி குட். ஆக்சிடென்டல் டெத் பெர் இந்தியா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நடக்குதுங்களா? நானே பதில் சொல்கிறேன். 47 ஆக்சிடென்ட்டுகள் நடக்குது, 18 பேர் இறந்து போகிறான் சார் பெர் ஹவருக்கு. இது 21, 22 டேட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு இந்தியாவில் 47 ரோடு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் டெத்துங்கிறது நான் ரோடு ஆக்சிடென்ட் தான் இங்கே போட்டிருக்கேன். பெர் ஹவருக்கு 47 ஆக்சிடென்ட்கள் நடக்குது இந்தியாவில். 18 பேர் இறந்து போகிறாங்க. மணிக்கு நம்ம கிளாஸ் முடியறதுக்குள்ள 18 பேர் இறந்துருப்பான் சார். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம வகுப்பு முடியறக்குள்ள கிட்டத்தட்ட 1 ஹவர் பேசுமா. நான் ஆரம்பித்தது 8:50, 7:50 ஆரம்பிச்சிருக்கேன். 8:50 நம்ம வகுப்பை முடிக்கிற போது நண்பர்களே 18 பேர் இறந்து போயிருப்பானுங்க சார். சின்னதாக கற்பனை பண்ணுங்க. இப்போ அப்படின்னா எவ்வளோங்க? 10 நிமிஷத்துக்கு 2 பேர் சார். நாம் இப்போ ஆரம்பித்த பேசுகிறக்கும் 2 பேர் இறந்துருப்போம் சார் இந்தியாவில், ரோடு ஆக்சிடென்ட்டில் மட்டும் இந்தியாவில். ஸோ இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த மனித உயிர் எவ்வளவு பேர் போயிருக்கா. நாம் நினச்சிக்கலாம் சார் இப்போல்லாம் ஆக்சிடென்டல் இல்லை சார், ஆக்சிடென்டல் இல்லைன்னு நம்ம ஊரில், நம்ம வீதியில் இல்லை, இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. 18 பேர் இறந்து போகிறாங்க, 47 சாலை விபத்துகள் நடக்குது. சரி சார், ஓகே, என்ன இது, என்னன்னு புரியல, எதுக்கு சார் சொல்கிறீங்க ரோடு ஆக்சிடென்ட் பற்றி, எதுக்கு சார் இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு ஏர்னிங் மெம்பர், பொதுவாக சாலை விபத்தில் இறக்குறவங்க எல்லாமே ஏர்னிங் மெம்பராக தான் சார் இருப்பாங்க. வீட்லேயே போக முடியாமல் இருக்கிற ரோட்டுக்கு வரமாட்டார். ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஏர்னிங் மெம்பர் ஆப்சண்ட் அப்படின்னா இறந்து போயிட்டாருன்னா நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம் சார், அவர் இறந்து போயிட்டார் சார், ராம் இறந்து போயிட்டார் சார், லக்ஷ்மண் இறந்து போயிட்டான் சார், என்னவோ ஒன்று சொல்கிறோம். பட் ஆனால் ஜென்ரலி ஒரு மனிதன் இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறத 3 இறந்து போனான்னு சொல்லணுமா. அதாவது 3 ஆப்ஷன் நடக்குமாங்க. ஒரு ஏர்னிங் மெம்பர் இறந்து போனார்னா அது ஒருத்தர் இறந்து போகல, அங்கே 3 விஷயங்கள் இறந்து போகும். நண்பர்களே, இதெல்லாம் கஸ்டமருக்கு சொல்லணும். சார் ஒரு ஏர்னிங் மெம்பர் இறந்து போகிறதுங்கிறது ஒரு ஆள் இறந்து போகிறது இல்லை, ஒரு மனிதர் இறந்து போகல, 3 விஷயங்கள் இறந்து போகும். ஃபர்ஸ்ட், அந்த சேலரி இறந்து போகும். அந்த மனிதன் சம்பாரிச்சு கொடுத்தான் இல்லைங்களா,
10,000 20,000 50,000 1,00,000 2,00,000 எவ்வளவோ அந்த பர்சன் சம்பாரிச்சு கொடுத்த சம்பளம் அடுத்த மாதம் இறந்து போயிரு. அடுத்த மாதம் வராது இல்லை. ஒரு ஏர்னிங் மெம்பர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு விபத்து ஒரு இறப்பு மட்டும் நடக்காது, அந்த வீட்டில் 3 இறப்பு நடந்திருக்கும். சேலரி இறந்து போயிருக்கும், அந்த மனிதன் கொடுத்த சேலரி இறந்து போயிருக்கும். ஃபியூச்சர் ட்ரீம் ஆப்சண்ட் ஆயிருக்கும் சார். அந்த அந்த பையன் ஒரு கனவுகள் வச்சுருந்துருக்கலாம், அந்த மனிதர் ஒரு அந்த ஆண் அல்லது அந்த ஒரு பெண் இறந்து போன ஒரு கனவு வச்சுருக்கலாம். என்ன கனவு? நான் ஒரு பெரிய கார் வாங்கணும், என்னோட ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், என் பையன் பொண்ணுகளை பெரிய லெவலுக்கு படிக்க வைக்கணும், டாக்டர் ஆகணும், ஃபாரின் அனுப்பணும், இன்னும் வீடு வாங்கணும், இன்னும் சொத்து வாங்கணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், என்னவோ ஒன்று சமுதாய கனவுகளோடு வச்சுருப்பார். நான் ஒரு ஆசிரமம் கட்டணும், என்ன வேணாலும் அவர் வச்சுருக்கலாம் சார். நான் ஒரு பெரிய லீடர் ஆகணும், என் பசங்கள் 2 பேர்த்தையும் பெரிய லீடர் பண்ணணும், என் ஒய்ஃபை நான் ரொம்ப ஒரு நாள் கூட கண் கலங்காமல் வச்சுருக்கணும். எவ்வளவோ அந்த கனவுகளை அந்த மனிதர் கண்டு வச்சிருப்பார். அந்த கனவும் செத்து போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இவ்வளவு ரொம்ப அந்த எமோஷனலாக அழகாக சொல்லி கொடுக்குறேன்னா, கஸ்டமர்கிட்ட சொல்லணும் சார் ஒரு பாலிசி போட்டுக்குங்க சார். பாலிசி போட்டுக்குன்னா என்ன அர்த்தம்? நோ சார், ஒரு 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 பாலிசி போடுறதுக்கு ஒரு ஏர்னிங் மெம்பர் இறந்து போயிட்டாருன்னா சார் ஒரு இறப்பு இல்லை சார், 3 இறப்பு நடக்கும் சார். சேலரி ஆப்சண்ட் ஆயிரும் சார், ஃபியூச்சர் ட்ரீம் ஆப்சண்ட் ஆயிரும் சார். எதிர்கால கனவு, அந்த சம்பாதிக்கும் மனிதனுடைய எதிர்கால கனவு, அவனோட ஃபேமிலி கனவு, அவனோட குழந்தைகள், ஒய்ஃப், அப்பா அம்மா, டிபெண்ட் அக்கா தங்கச்சி இருந்த எல்லாத்தோட கனவும் செத்து போயிடும். இதுதான் அதுக்கு அர்த்தம். 3வது அர்த்தம் நண்பர்களே, ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் இறந்து போயிடும். அப்படின்னு என்ன? ஒரு கார் வச்சிருப்பார், ஒரு நல்ல 10,000 15,000 ரூபா வாடகை கொடுத்து ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பார், அல்லது ஓன் ஹவுஸ் வச்சிருப்பார், அல்லது கார் இருக்கும், பைக் இருக்கும், 6 மாதத்துக்கு ஒருக்கா டூர் கூட்டு போவார், வருஷத்துக்கு ஒருக்கா இன்டர்நேஷனல் டூர் கூட்டு போவார், கோயிலுக்கு கூட்டு போவாங்க, அப்பா அம்மாவையெல்லாம் கூட்டு வெளியே போவார். எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. அதுவும் சேர்த்து இறந்து போயிடும். நண்பர்களே, ஏர்னிங் மெம்பர் இறந்து போயிட்டாருன்னா இந்த 3 இறந்து போச்சுன்னு அர்த்தம். நாம் என்னமோ நினச்சிக்கிறோம் அவர் இறந்து போயிட்டாருங்க. இல்லை, இந்த 3 செத்து போச்சு. அது யாருக்கு தெரியும்னா, அந்த இறப்பு யாரை ஃபினான்சியலாக பாதிக்கோ அவனுக்கு மட்டும்தாங்க இந்த 3 தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் நீ போகிறோம் 10வது நாள் 6வது நாள் 8வது நாள் 3வது நாள் கூட அவ்வளோதான், அந்த மனிதன் இறந்ததே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபேமிலிக்கும் அந்த ஏர்னிங் மெம்பர் சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த 3 இறப்பும் வாழ்நாளோட கடைசி வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும். தட் இஸ் கால்டு 3 ஆப்ஷன்ஸ். ஒரு ஆப்ஷன்ட் இல்லை, ஒரு மனுஷன் இருந்தாருன்னா 3 ஆப்ஷன்ட் ஆகும். சரி சார், ஆமாம் சார், புரியுது சார், என்ன சார் பண்ணலாம்? நண்பர்களே, வி கான்ட் ஸ்டாப் ரிஸ்க். இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு இறப்பை, அதாவது அந்த மனிதனோட இறப்பை தடுத்து நிறுத்துமா? சார் அவர் பாலிசி 5 கோடிக்கு எடுத்துட்டார் சார், 10 கோடிக்கு எடுத்துட்டார் சார், 50 லட்சம் எடுத்துட்டார் சார், சார் அவர் இறந்தே போக மாட்டார் சார். நோ, இன்சூரன்ஸோட வேலை ரிஸ்கை ஸ்டாப் பண்ணுறது இல்லை. ஒரு சார்ட்டில் டைப் பண்ணுங்க, வண்டியில் ஹெல்மெட் போட்டுக்கிறேன் சார், இறந்து அது ஆக்சிடெண்ட்டை தடுக்குமா அப்படின்னா எஸ் போடுங்க. ஆமாம் சார், ஆக்சிடெண்ட்டை தடுத்துரும் சார் ஹெல்மெட் பெட். இல்லை சார், ஆக்சிடெண்ட்டை தடுக்காது ஆனால் உயிரிழப்பை தடுக்கும் சார் அப்படின்னா ஒரு இப்படி வச்சுக்கலாம். உயிரிழப்பை தடுக்கும்னா ஒரு எஸ் போடுங்க, உயிரிழப்பை தடுக்காதுன்னா ஒரு நோ போடுங்க. சார் ஆக்சிடெண்ட்டை தடுக்குமா அப்படின்னா எஸ் போடுங்க. வெரி குட். அதாவது என்ன பண்ணுது? விபத்தை தடுக்காது ஹெல்மெட்டு, நடந்துருச்சுன்னா அதனோட லாஸை கம்மி பண்ணும். அப்போ நம்ம வி ஆர் ஏஜென்ட், வி ஆர் பாலிசி சேல் பண்ணுறவங்க எல்லாரும் எஸ் போகிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி. ஏன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவனை என்கரேஜ் பண்ணணும். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கும் தெரியுங்களா? யாரை பார்த்தாலும் அந்த என்கரேஜ் அவர் கொடுக்கும். சார் சூப்பர் சார், சார் ட்ரெஸ் அட்டாச்மாக இருக்கு சார், ஐஸ் வைக்கல, அவனுக்கு ஏதாவது நீங்கள் பேசுகிறதுல ஒரு பாசிட்டிவாக பேசணும். நான் நம்ம டீமுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஃபோன் பண்ணால் கூட சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க, நான் அட்டகாசமாக இருக்கேன் சார், சூப்பராக போயிட்டுருக்கு சார் அப்படி சொன்னீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற சந்தோஷப்படுவான் சார். ஃபோன் பண்ணிவிட்டு நாம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா சார், வாழ்க்கையே விளங்கலை சார், என்னமோ போகுது சார், உங்கள் புண்ணியத்தில் போகுது சார், இப்படி மட்டும் தயவு செஞ்சு பேசி பழகாதீங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பாசிட்டிவ் இருக்கணும். அப்படி இருந்தால் அடுத்த தடவை நீங்கள் ஃபோன் பண்ண எடுப்பார். இல்லைன்னா ஃபோன் நம்பர் பார்த்தா அடங்கப்பா இவன் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற சார்ஜை இறக்கி விட்டுருவானப்பாம்பார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு தான் அந்த சார்ட் பண்ண சொல்கிறது. சார்ட் பண்ணிங்கன்னா நான் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அல்லது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ரிஸ்க்கை தடுத்து நிறுத்தவே நிறுத்தாது. அப்போ ஒரு குடும்ப வருமானம் இருக்கிற தலைவர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு இறப்பு இல்லை சார், 3 இழப்பு வருது.
அதை தடுக்க முடியுமா? சத்தியமா முடியாது. ஹெல்மெட் மாதிரி தான். நான் ரிஸ்க்கை தடுத்து நிறுத்தவே முடியாது. என்னாலையும் இல்லை, என்னோட கம்பெனினாலையும் முடியாது, என்னோட ப்ராடக்ட்னாலையும் முடியாது. பட் ஒன்னே ஒன்று பட்டு பண்ணலாம். வி கேன் கிவ் இன்கம். சார் அந்த குடும்பத்துக்கு இன்கம் நெறிஞ்சு போச்சு இல்லையா? முதல் ரிஸ்க் சொன்னேன் இல்லையா? ஒரு இன்கம் ஹோல்டர், ஒரு இன்கம் சம்பாதிக்கிறவன் இறந்து போயிட்டான்னா அந்த இன்கம் நிற்கும், கனவுகள் இறந்து போச்சு, ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் இறந்து போச்சுன்னு இல்லையா? அந்த முதல் பாயிண்ட் இன்கம்மை நான் திருப்பி கொடுத்துட்டுனா மிச்சம் 2 ரிஸ்க் வந்துடும் சார். சார் மனிதன் இறந்து போயிட்டார், அதுக்கு மாறலாம், அதுக்கு தொடர்ச்சியாக 3 வரும். ஆனால் அதில் மெயின் ரிஸ்க் என்ன? சேலரி நின்று போகிறது. அந்த சேலரி அந்த ஃபேமிலிக்கு நான் அடுத்த மாதத்துலேருந்து கொடுக்குறக்கு ஆரம்பிச்சுன்னா அடுத்த 2 லைஃப் ஸ்டைலும் அங்கேயே இருக்கும், அவங்களுடைய கனவுகளும் அங்கேயே இருக்கும் சார். அப்போ வி ஆர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், வி ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸ்டார் ஹெல்த் என்ன பண்ணுறதுன்னா ரிஸ்க்கை தடுக்கலை, ஆனால் அந்த ரிஸ்க்கு அப்புறமா வருது பார்த்தீங்களா, அந்த 3 ரிஸ்க்கு, அதை திருப்பி கொடுத்துறோம் சார் அந்த ஃபேமிலிக்கு. அதை என்னால் தடுக்க முடியும். என்னால் இன்கம்மை என்ன பண்ணலாம், இன்கம் போகிறத, இன்கம் லாஸ் ஆகிறத தடுத்து நிறுத்திடுவேன். இதுதான் என்னோட வேலை, உங்களோட வேலை, இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வி கான்ட் ஸ்டாப் ரிஸ்க். இறந்து போன மனிதனை கொண்டு வந்து கொடுக்க முடியாது, ஆனால் அவருடைய இன்கம்மை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்குற பாலிசியோட மெயின் சாராம்சம். சரி, நாம் இன்னொன்று போகலாம், ஒரு சின்ன கால்குலேஷன் போகலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. வாட் இஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி? சார் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, ஒய்ஃப் இருக்கிறாரு. ஹஸ்பண்ட் ஒரு சின்னதாக ஒர்க் பண்ணுறாரு பேசிக்காக, அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு 7th ஸ்டாண்டர்ட், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரு 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 நல்ல நார்மல் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான 2 பைக் இருக்குது, ஒரு சின்ன கார் இருக்குது, இப்படியெல்லாம் வச்சுக்கலாங்க. ஒரு ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை, ரொம்ப லோயர் கிளாஸ். அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு மரத்தடியில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட் அரைவ் பண்ணலாமா? நான் போட்டுக்கிறேன் பாருங்க. டிரான்ஸ்போர்ட் காசு இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஹவுசிங் இருக்குது, ஃபுட்டு, ட்ரிங்க்கு, ட்ராவலு, மெடிக்கல், ஹாபி, கிரியேஷன், கிளாத்திங்ஸ் நிறைய இருக்குங்க. வாட் இஸ் அ மந்த்லி பட்ஜெட்? நான் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருப்பாங்க, ஒரு 2 பைக் இருக்கும், ஒரு வாடகை வீடு அல்லது சொந்த வீடு இருக்கும், இஎம்ஐ இருக்கலாம். மாதம் எத்தனை 1000 ரூபாய் இருந்தால் அந்த குடும்பம் அழுங்காப்பில் போயிட்டு இருக்கும் சார். நான் ரொம்ப எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். ரொம்ப ஹையரும் போக வேண்டாம், ரொம்ப லோயரும் போக வேண்டாம். ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல டவுன் வச்சுக்க, ரொம்ப கிராமமெல்லாம் இல்லை, ஒரு செகண்ட் கிளாஸ் டவுன் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டவுன், சென்னை, சேலம், மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி, இது மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை ரூபா மந்த்லி வேணும்? 25K, 50Kன்னு எடுத்துக்கிறேன். 30,000, 40,000, 50,000, 30,000, 15,000. 15,000 10வது தலைவரை 30 to 40 சரவணன் ஒரே நம்பர் சொல்லலாம், தப்பில்லை சார். சும்மா பேசுங்க. நாம் அதாவது திஸ் இஸ் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன். நீங்கள் சும்மாவே உட்காந்துருந்தா எனக்கு போர் அடிக்கும். வெரி குட். 30,000, 50,000. மணிமேகலை மேடம் கரெக்டாக வந்திருக்கீங்க. 50,000 சார். இன்றைக்கி இருக்கிற விலைவாசி சார், சாப்பாடு, கிளாத்திங், ஸ்கூல் ஃபீஸ். நண்பர்களே, இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு, மாதம் 10,000 அதுலேயே போச்சு. பெட்ரோல் 4,000, 5,000 ரூபாய் இல்லாமல் 2 வண்டி ஓட்டுறவங்க எடுக்கவே முடியாது. கரண்ட் பில், ஃபோன் பில், இன்டர்நெட் பில், டிவி, எத்தனை இருக்குது, ஓடிடி, சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல், சினிமா. சார் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. புரியுதுங்களா? 1 லட்சமா? வெரி குட். ரகுராமன் 1 லட்சத்துக்கே வந்துட்டார். வெரி குட். 1 லட்ச ரூபா வேணும் சார், அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு நீங்கள் எல்லாம் சொல்கிறத வச்சு நான் ஆவரேஜாக எடுத்துட்டா 50,000 ரூபா வேணும்னு நான் எடுத்துக்கிறேன். 50,000 ரூபா இருந்தால் போதும் சார். ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கும் போக வேண்டாம். அதான் நிறைய பேர் 35,000, 20,000 சொல்லியிருக்கீங்க, 70,000, 80,000 சொல்லியிருக்கீங்க. ஐ டேக் 50,000 ரூபா. 50,000 ரூபா வேணும் சார். அல்லது ஒரு 35,000 50,000 ரூபான்னு வச்சுக்கலாம் சார். 35,000 50,000 ரூபாய் இருந்தால் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், ரொம்ப மேலேயும் போக வேண்டாம், ரொம்ப கீழேயும் போகாமல் ஒரு ஃபேமிலி நடக்கும். சரி, இப்போ அப்படியே நான் கார்பஸ் கொடுக்குறேன் சார். ஒரு 30,000 50,000 ரூபாய் வட்டி வேணும் சார் எனக்கு. எத்தனை ரூபாயை கொண்டு போய் சார் பேங்க்கில் போடணும்? வட்டி சொல்கிறேன். நீங்கள் சீனியர் சிட்டிசன் வட்டி வச்சுக்கோங்க, லோக்கல் வட்டி வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போடுறதா வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாண்டர்டான என்ன அல்லது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அவர் கரெக்டாக 1 ரூபா வட்டி கொடுப்பார் சார், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எத்தனை ரூபா ஒரு லம்ப் அமௌண்ட் இருந்தால் கொண்டு பேங்க்கில் போட்டால் அந்த 35,000 50,000 ரூபா வட்டி வரும். 50,000 வேணால் வச்சுக்கோங்க சார். 1 ரூபா வட்டினே வச்சுக்கோங்க சார். நான் இதை விட சிம்பிளாக கணக்கு சொல்ல முடியாது. 1 ரூபா வட்டி போட்டால் எனக்கு மாதம் 50,000 ரூபா அங்கேருந்து வந்துட்டு இருக்கணும் சார் அந்த ஃபேமிலிக்கு. அப்படின்னா அந்த ஃபேமிலி கையில் கொண்டு போய் அந்த குடும்ப நபர் இறந்துட்டார் சார். அவர் 50,000 ரூபா சம்பளம் வாங்கி சம்பாதிச்சிருந்தார் சார். அந்த 50,000 ரூபா வரணும் சார். எத்தனை லட்ச ரூபா பணத்தை கொண்டு பேங்க்லையா அல்லது வட்டிக்கா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் சார்.
போஸ்ட் ஆஃபீஸ்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்லையா, எங்கே வேலை பண்ணுவேன். எத்தனை லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் அங்கே டெபாசிட் பண்ணிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து 50,000 அந்த ஃபேமிலிக்கு வரும். 1 ரூபா வட்டின்னு கூட நான் சொல்லிட்டேன் ஓப்பனாகவே. 50 லட்சம் 1 crore. 1 crore தேவையில்லை. இதில் 1 crore தேவையில்லை. ஏதாவது லாஜிக் கணக்கு போடணும். 1 crore 45 லட்சம், 50 லட்சம், 50 லட்சம். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். 50 லட்சம் வந்துருக்கீங்க சார். ஒரு 35லேருந்து 50 லட்சத்துக்கு கொண்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா அல்லது 50 லட்சம் டெபாசிட் பண்ணிங்கன்னா என்ன வர்ஸ்ட் கேஸ் வட்டியாக இருந்தாலும் 35,000லேருந்து 50,000 ரூபா வரும். அப்போ ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். ஒரு 50,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தால் போதும், அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கும். அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஏர்னிங் மெம்பருக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேணும்? ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, 50 லட்ச ரூபா பாதுகாப்பு வேணும். நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு உங்கள் ஊரில், எங்கள் ஊரில், தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்லுங்கள், ஒரு டீயோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன? நான் பாயிண்ட்டுக்கு வர போகிறேன் நண்பர்களே. 50 லட்சம் வேணும்ட்டோம். 50,000 ரூபா, 35,000லேருந்து 50,000 ரூபா மாதம் வேணும்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு 50 லட்சம் இருந்தால் கொண்டு பேங்க்ல ஓட்ட மாதம் 35,000 வரும் சார். ரைட்டுங்களா? அல்லது நல்ல வட்டி வாங்கினா 50,000 ரூபா கூட வரும் சார். சார் ஒரு டீ காஸ்ட் எவ்வளவு? 20 ரூபா, 15, 12, 15. நான் ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாம் கேட்கல, ஒரு நார்மலாக சொல்லலாம். 5 ரூபா டீ கடையும் போக வேண்டாம். அதெல்லாம் இல்லை, இப்போ சாத்திட்டானுங்களான்னு தெரியல எனக்கு. 10 ரூபா, 15, 12, 15, 20 எந்த ஊரில்? மேகலா மேடம் 20 ரூபாய்க்கு டீ விற்கலாங்களா? வெரி குட். கருப்பட்டி டீயா இருக்குமோ? கருப்பட்டி காப்பின்னு தான் சொல்லுவாங்க. 50 ரூபாய் என்னங்க 50ன்னு போட்டுருக்கீங்க? ஓகே, 50 ரூபாய். அந்த டீயெல்லாம் வேண்டாம், அந்த டீயெல்லாம் நான் போகிறதில்ல. ஓகே, வெரி குட் வெரி குட். அப்போ நிறைய என்ன 15க்குள்ளே 20 ரூபா வராங்க. நண்பர்களை நான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டேன். ஒரு குடும்ப நம்பர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு 35,000லேருந்து 50,000 ரூபா தேவைப்படும் அந்த ஃபேமிலிக்கு. அப்படின்னா ஒரு 35லேருந்து 50 லட்ச ரூபா, 50 லட்சம்னா வச்சுக்கலாம். 50 லட்சம் கூட பேங்க்ல போட்டால் வர்ஸ்ட் கேஸ் 35,000 வரும் சார். நல்ல கேஸ், ஒரு அருமையான இடத்துலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு 50,000 ரூபா வரைக்கும் வாங்குவோம். அதுக்கு மேலே போனால் அதுக்கு ரிஸ்க் இன்கம், அது வேணாம். ஒரு டீயோட காஸ்ட்டு இன்னைக்கு 15 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டீ செலவில் அந்த ஃபேமிலிக்கு மாதம் 35,000லேருந்து 50,000 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு தனியாக இல்லை, ஒய்ஃபுக்கு தனியாக இல்லை, குழந்தைங்களோட சேர்த்து ஒரு அருமையான பாலிசி இருக்குது. ஸ்டார் ஹெல்த் ஃபேமிலி PA. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபேமிலி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி தான் இந்த பாலிசி. ஒரு டீ காசில் அந்த குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபா பாதுகாப்பை கொடுக்குது அப்படின்னா ஸ்டார் ஹெல்த்தோட ஃபேமிலி PA பாலிசி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீ காஸ்ட்டு 15 ரூபாய்ன்னு வச்சுருக்கிறோம். நண்பர்களே, இந்தியாஸ் லோ பட்ஜெட் பிளான் 50 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் எடுத்துட்டு வாங்க. ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சேர்த்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாம் சேர்த்து, குழந்தைங்களெல்லாம் சேர்த்து ஒரு டீ காஸ்ட்டில் 50 லட்ச ரூபா ஃபேமிலி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி ஒருத்தர் கொடுக்குறதா எனக்கு தெரிஞ்சு நினைவில்லை. அப்படி இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வி வில் கன்சிடர். தெளிவாக கஸ்டமரோட சொல்லுங்கள், சேலஞ்சாக சொல்லுங்கள். சார், உங்கள் குடும்பத்தவே நான் பாதுகாக்கிறேன். ஏர்னிங் மெம்பர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்தையும் பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாக்கிறேன்? 50 லட்ச ரூபா பாதுகாப்பு சொல்கிறேன். என்ன பிரீமியம்? ஒரு டீ சாப்பிட்ற செலவு சார். நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, கடையில் சாப்பிடுங்க, எங்கே வேணாலும் சாப்பிடுங்க சார். ஒரு டீ சாப்பிட்ற செலவில் 15 ரூபா செலவில் நான் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் குடும்பத்தை அந்த அந்த ரிஸ்கில் இருந்து நான் காப்பாற்ற போகிறேன். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் பிளான். நண்பர்களே, LICயில் நீங்கள் இருந்துருவீங்கன்னா தெரியும். 25 லட்ச ரூபா 50 ரூபா டச் பண்ணால் சேலரி ப்ரூஃப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். இதில் எந்த இன்கம் ப்ரூஃபும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை. இன்கம் ப்ரூஃப் நீங்கள் பாலிசி பண்ணுற போது கொடுக்க வேண்டியது இல்லை. வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் லோயஸ்ட் பட்ஜெட்டில் ஸ்டார் ஹெல்த்தில் ஃபேமிலி PAன்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசி தான் பார்க்க போகிறேன். அதனோட ப்ரீமியம் 15 ரூபா. அல்லது ஒரு டீ சாப்பிட்ற செலவு ஊருக்கு ஊர் மாறலாம், 20 ரூபா கூட இருக்கலாம். வாட் இஸ் கவர்டு சார்? முதல்ல அதில் என்ன சார் கவர் ஆகும்? டெத்து கவர் ஆகும். எங்க கீழே போட்டுக்கும் பாருங்க, டியூ டு an accident only. சார், அந்த மனிதருக்கு அல்லது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது விபத்தால் இறந்து போயிட்டால், இறந்து போகிறதுனா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லி கம்ப்ளீட் டெட். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? சட்டப்படி ஒரு மனிதன் இறந்து போயிட்டார்னா எந்த உடல் உறுப்பு அழிஞ்சிருச்சுன்னா, அதை இயக்கத்தை நிறுத்திடுச்சுன்னா இறந்து போச்சுன்னு சொல்லும். இந்திய சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இந்தியாவில் அல்லது இந்தியாவோட சட்டம், ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னா எந்த உறுப்பு அதனோட இயக்கத்தை நிறுத்தினாங்க கடைசியில் இறந்து போனதா சொல்கிறான். கை போனாவா, கால் போனாவா, ஹார்ட் போனாவா? இல்லை, ஹார்ட் போனால் இறந்து போனதா சொல்ல மாட்டாங்க. சட்டப்படி சும்மா சொல்லுங்க சார், எதான்னு சொல்ல சார். இதெல்லாமே நாலேஜ் பேஸ்ட்.
நான் பிரெயின் 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 சொல்றாங்க, ஹார்ட் சொல்றாங்க. ஹெச் பிரெயினா அப்படின்னா ஹார்ட் பிரெயினுமா? இல்லை, அப்படி இல்லை. ஒரே ஒரு உறுப்பு தான் சொல்லுது. சட்டம் அப்படித்தான் சொல்லுது. அந்த சாவை தான் மனிதன் சாவுங்குது. அது செத்து போனா தான் சொல்ல முடியும். வேற எது இறந்து போயிட்டாலும், எது அதனோட இயக்கத்தை நிறுத்திட்டாலும் இறந்து போனதான் சொல்ல முடியாது. செயற்கை இதயத்தை வச்சு நடத்திட்டே இருக்கலாம். மூச்சுன்னா என்னதுல அவர் இப்படியெல்லாம் குழப்பக்கூடாது எல்லாத்தையுமே. 2 வெரி குட். யாரு? தர்மன் சொல்றாரு. 2 போனா சொல்றாரு சார். 2 போனா ஒரு மனிதன் இறந்து போனதை சொல்லலாங்கிறாங்க. இல்லை, அதுவும் தப்பு. இல்லை, பல்ஸ். பல்ஸ்னா என்ன? பல்ஸ் இஸ் எ சிம்டம். பல்ஸ் இஸ் நாட் அ பார்ட். பல்ஸுங்கிறது வந்து பார்ட் இல்லை, அது ஒரு சிம்டம். நீங்கள் துடிக்குதான்னு பார்க்குறீங்க. பிரெயின் எல்லாமே மூளைக்காரதான்ப்பா நம்மளுக்கு. வெரி குட். இந்திய சட்டம் ஒரு மனிதனுடைய மூளை சாவு அடைந்தா மட்டும்தான் இறந்து போகுதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் பேசுகிறேன், உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். டெத்துனா ஒரு மனிதன் இறந்து விட்டதை மெடிக்கல் ரீதியாக சொல்லணும். டியூ டு ஆக்சிடென்டல் இருக்கணும். ப்ராக்சிமேட் காஸ் அப்படிம்போம். ப்ராக்சிமேட் காஸ்னா விபத்து நடந்ததுனால இறந்து போயிருக்கணும். எப்படிங்க? விபத்து நடக்குது சார், 3 மாசம் பெட்டில் இருக்கிறார், வீட்டுக்கு வர்றாரு, கேன்சர் வந்து இறந்து போயிட்டார். சார் இப்போ தான் சார் ஆக்சிடென்ட் வந்துச்சு, அதனால தான் சார் இறந்து போயிட்டார். இல்லை, மெடிக்கலி ப்ரூவன்ட் டோட்டல் டிசேபிளைஸ். இல்லை 1 hand 1 lakh அப்படி இல்லை. ஒன்றும் இல்லை. மூளை சாவு மட்டும்தான் ஒரு மனிதன் இறந்து விட்டதா அர்த்தம். அப்போ டெத்து கவர் ஆகும் டியூ டு ஆக்சிடென்ட். பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டி சார். பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டி இங்கே தான் ரொம்ப முக்கியம். பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டி சார். 2 கண்ணு போயிடுச்சு இல்லைங்களா, அதுக்கு பேர் பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டி, நாட் அ டெத். சார் 2 கண்ணு போயிட்டா ஒருத்தன் இறந்து போவான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 10 வருஷம் இருக்கிற ஆளுகளாம் உண்டு, 20 வருஷம் 50 வருஷம் இருக்கிறவங்களாம் உண்டு, 2 கை போனதுக்கப்புறம் இருக்கிறவங்களாம் உண்டு. புரியுதுங்களா? செயற்கை இப்போ இதயம் துடிக்கிறத நிறுத்திடுச்சுன்னா பேஸ் மேக்கர் வச்சுட்டு 10 வருஷம் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மூளை இறந்து போச்சுன்னா இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டியும் கவர் ஆகுதுல்ல. அப்படின்னா என்ன? 2 கை 2 கால், 1 கை 1 கால், 2 கண்ணு, இது மாதிரி பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டியும் டெத்துக்கு ஈக்குவலாக எடுத்துக்குவாங்க. மனுஷன் இருக்கார் சார். சார் அவருக்கு இன்னும் உயிர் போகலை, மூளை சாவு அடையலை. ஆனால் அவருக்கு என்னாச்சு? 2 கை போனாலும் அவன் இறந்து போனதா தான் சார் அர்த்தம். அதாவது ஃபினான்சியலி ஹீ இஸ் அ டெட் ஆர் ஷீ இஸ் அ டெட். அப்போ 2 விஷயம் தான் கவர் ஆகும். டெத்து கவர் ஆகும், பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டி கவர் ஆகும். சார் பர்மனன்ட் பார்ஷியல் கவர் ஆகுமா? சார் 1 கை மட்டும் போயிடுச்சு, இல்லை 1 கால் மட்டும் போயிடுச்சு, இல்லை. டெத்து கவர் ஆகும், பர்மனன்ட் டோட்டல் டிசேபிலிட்டி கவர் ஆகும். சார் இந்த பாலிசி ஃபேமிலி ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொன்னீங்களே சார். யார் சார் ஃபேமிலி? எங்கள் அப்பா அம்மா தம்பி மாமன் மச்சான் இல்லை. செல்ஃபு ஸ்பௌஸு, அதாவது கணவன் எடுத்தாருன்னா மனைவி, மனைவி எடுத்தாங்கன்னா கணவர், 3 டிபெண்டன்ட் சில்ட்ரனை சேர்த்துக்கலாம். இதுதான் ஃபேமிலி. கணவன் மனைவி 3 குழந்தைங்களை சேர்த்துக்கலாம் இந்த ஒரே பாலிசியில். ஒரே டீ சாப்பிட்ற செலவில் இந்த 3 பேர்த்தையும் கவர் பண்ணலாம். ஏஜ், பெரியவங்களோட ஏஜ் 60 இருக்கணும், குழந்தைங்களோட ஏஜ் 25க்கு மேலே இருக்கணும். 30 வயசு சார், அவர் இன்னும் குழந்தை தான் சார். இல்லை, உங்களுக்கு குழந்தையா இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது குழந்தை இல்லை. அப்போ இவங்க இந்த ஏஜில் என்ட்ரி ஆகிட்டாருன்னா லைஃப் லைன் கொண்டு போகலாம். 25 மேலே போயிட்டு குழந்தையோட வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஸ்பௌஸும் அந்த செல்ஃபு மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ அடல்ட் ஏஜ் 60க்குள்ளே வந்துடணும், சைல்டு ஏஜ் 25க்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபேமிலி அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுது? இப்படி தான் சொல்லுது. சார் எங்கள் அப்பா அம்மாவை ஆட் பண்ணிக்கலாமா? சார் முடியாது. மாமனார் மாமியா இல்லை, குழந்தைங்க இல்லை சார். எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் சார் இருக்கிறோம். ஓகே, அது ஃபேமிலி தான். குழந்தைகளை சார் தாராளமாக எடுத்துக்கலாம். ப்ரீமியம் வில் பி சேம். சார் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்குது சார், ப்ரீமியம் அதே தான், பாலிசியும் அதே தான். சார் எனக்கு அம்மா இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பௌஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவும் ஃபேமிலி தான். அப்போது இந்த ஃபேமிலி சைஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம்? ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒய்ஃப் இருக்காங்க, 3 குழந்தை எடுத்துக்கலாம். இதுக்கு குறைவாக யார் வேணாலும் இருந்துக்கலாம். சிங்கிள் மேனை போட முடியுமா? போட முடியாது. 2 பேர் வேணும். ஹஸ்பண்ட் இருக்கணும், ஒய்ஃப் இருக்கணும். இல்லைன்னா அம்மாவும் குழந்தைகளும் இருக்கலாம், அப்பாவும் குழந்தைகளும் இருக்கலாம், அம்மா குழந்தை இருக்கலாம். 2 குழந்தைகள் மட்டும் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. ஃபேமிலி மீன்ஸ் இதுதான் இந்த பாலிசியில் என்ன கவர் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சரி நண்பர்களே, என்ன சார் கவரேஜ்? எல்லாத்துக்குமே 50 லட்சம் கொடுப்பீங்களா சார்? ஹெட்டு அல்லது ஏர்னிங் ஹெட்டுங்கிறோம். ஸ்பௌஸாக இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்டாக இருக்கலாம், அல்லது ஒய்ஃபாக இருக்கலாம். போத் ஆர் ஏர்னிங்னாலும் 2 பேர்த்துக்கு 50 லட்ச ரூபா கவர் ஆகும். சார் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் சார், 50 லட்சம் கிடைக்கும். இல்லை சார் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க சார், ஏர்னிங் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு கிடைக்கும். 2 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். 2 பேர்த்துக்கு இருந்தால் ஆளுக்கு 50 லட்சமா? இல்லை. இந்த பாலிசியோட மொத்த சம்மஷூட எவ்வளோங்க?
50 லட்சம். அப்போ பெரியவங்க அம்மாவும் அப்பாவும் பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏர்னிங் மெம்பராக இருந்தால் 2 பேருமே கவர் ஆகும். தனியாக அவங்க அடிபட்டாங்க சார், இறந்து போயிட்டாங்க சார், கிடைக்கும். சார் இவர் வண்டியில் போனார் சார், இறந்து போயிட்டார் சார், கிடைக்கும். 2 பேர் இறந்து போயிட்டார் சார், ஒருத்தருக்கு மட்டும்தான் சார் கிடைக்கும். 50 லட்ச ரூபா கவரேஜ் எனி ஒன் ஃபேமிலி மெம்பருக்கு கிடைக்கும் சார். குழந்தைங்க கவர் பண்ணாங்க சார், அவங்களுக்கு அதில் பாதி வருமானம் இல்லாத ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டில் பாதி சார். வருமானம் கிடையாது சார், அவங்களுக்கு ஏர்னிங் கிடையாது அப்படின்னா 25 லட்சம் அந்த அம்மாவுக்கு, அதில் பாதி குழந்தைங்களுக்கு 12 லட்சம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒய்ஃப் ஏர்னிங் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50 லட்சம் கவரேஜ் உண்டு. சைல்டு டெத்தில் 12.5 லட்சம் 12 லட்சம் குழந்தைங்களுக்கு ரிஸ்க் கவர் உண்டு. நண்பர்களே, ஃபேமிலி ஃபுல்லாக நான் 50 லட்சம்ட்டேன். பெரியவங்களுக்கு மட்டும் ஈச் 50 லேக். அதில் யார் ஏர்னிங் மெம்பர் இருந்தால், ஏர்னிங் மெம்பர் இல்லைன்னா அவங்களுக்கு 25 லட்சம் தான் வரும். குழந்தைங்கள அப்படி என்ன இருந்தாங்கன்னா, அவங்க ஏர்னிங் டிபெண்டன்ட் சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா 12 லட்சம் கவர் ஆகும். அப்போ கவரேஜ் எப்படி பிரிச்சுக்கிறோம்? இப்படி தான் பிரிச்சுக்கிறோம் சார். குழந்தைகள் இருந்தாலும் 50 லட்சமா? இல்லை, ஃபேமிலிக்கு 50 லட்சம். நண்பர்களே, பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ப்ரீமியம் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு டீ சாப்பிட்ற செலவுன்னு நான் சொன்னதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 8555 ரூபா. 50 லட்ச ரூபா பாலிசிக்கு 2 வருஷத்துக்கு. 1 வருஷத்தை எடுத்துக்கலாமா சார்? 1 வருஷம் கொடுக்காதீங்க சார். 2 காரணத்துக்காக. ஒன்று, உங்களுக்கு ஆக்டிவேஷன் கவுண்ட் வராது. அவரும் வருஷம் ஒரு நல்ல விஷயம் கொடுக்குறீங்க, 2 வருஷம் கொடுங்க. 5 வருஷம் இருந்தால் 5 வருஷம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த பாலிசி 5 வருஷம் இல்லை, 2 வருஷம் எடுத்துக்கலாம். 8555 ரூபா. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்துட்டு பெர் டே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலிருந்து 15 ரூபா கொடுக்கும். இதுதான் ஒரு டீ செலவில் அந்த ப்ரீமியம் சார். 2 வருஷத்துக்கு இந்த பாலிசி எடுத்துக்கலாம். கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லலாம்? இந்த கதையெல்லாம் சொல்லி அவரை ஹார்ட் பண்ணி, தலைவரை ஒரு டீ செலவு தான் அப்படின்னா டெய்லியும் 15 ரூபா கட்டுறதா அவருக்கும் புரியும். நீங்கள் அப்படி ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் சொல்கிறீங்க சார். கஸ்டமர் விவரமாக இருக்காங்க சார். நான் நிறைய கஸ்டமர் பார்த்துருக்கேன். கஸ்டமர் எக்காரணத்தை கொண்டும் அது எப்படி 15 ரூபாயில் கொடுப்பாங்களா, ஒரு நாளைக்கு கட்டலாமா, அவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு அந்த புரிதலுக்காக சொல்கிறீங்கன்னு கஸ்டமருக்கு தெரியும். அதனால நிறைய நம்மளே முகவர்கள் சார் அப்படி எப்படி சார் சொல்கிறது, டீ காசுன்னு சொன்னால் அது ஏமாத்தலை சார். திஸ் இஸ் அ அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங். அப்போ என்ன, ஒரு டீ செலவை நீங்கள் இந்த 8555 2 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு 750 740 வகுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பார்த்தா 15 ரூபா தான் வரும். ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 8555 ரூபா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 3 குழந்தைங்க இருக்கிற ஃபேமிலிக்கு கொடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, ஃபேமிலி பாலிசி கவர் ஆகும், டெத்து கவர் ஆகும், ஃபுல் டிசபிலிட்டி கவர் ஆகும். நண்பர்களே, யாருக்கு வேணாலும் இந்த பாலிசி கொடுக்கலாம் சார். சார் டிரைவர் கொடுங்க, வெளியே ட்ராவல்லே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, ஒரு நல்ல யங்கர் வெளியே போயிட்டு வந்துருக்கிறார் கொடுங்க, ஒரு ஒய்ஃபு பைக் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அடிக்கடி, ஒரு லேடி வெளியே போயிட்டு வர்றாங்க கொடுங்க, டிரைவர்ஸ் கொடுங்க. நான் மறுபடியும் இன்னொன்று கூட சொல்லுவேன். உண்மையாலுமே உங்ககிட்ட யாராவது இந்த பாலிசி வச்சுருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலிக்கு இந்த ஃபேமிலி பிஏ வச்சுருக்கீங்களா சார்? தயவு செஞ்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு எஸ்னோ போடுங்க சார். எங்கிட்ட அந்த பாலிசி இருக்குது சார். என் குடும்பம் நடுத்தரவுக்கு போகக்கூடாது சார். என்னோட ட்ரீம் போயிடக்கூடாது சார். எஸ்னா எஸ் போடணும், இல்லை நோன்னா நோ போடணும். உங்கள் தலைவர்கிட்ட இந்த சார்ட் ஹிஸ்ட்ரி கொடுப்பேன், நான் கொடுத்து கேட்பேன். நோ வருது. நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறேன், பர்சனல் ஆக்ஷன் கேர் அதெல்லாம் நான் பேசுகிறேன். நான் கேட்குறது, இந்த பாலிசி 8555 ரூபா கொடுத்து 2 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களா? உங்ககிட்ட இந்த பாலிசி இருக்கா? காமிங்க. கஸ்டமர்கிட்ட அந்த பாலிசி இல்லைன்னா தயவு செஞ்சு நாளைக்கு காலையில் எடுத்துட்டு இந்த பாலிசி காமிங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. சார் நான் எடுத்துருக்கேன் என் ஃபேமிலிக்கு 8555 ரூபா 2 வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா நான் கவர் பண்ணிட்டேன். என்னோட ஃபேமிலி கனவுகள், என்னோட எதிர்கால கனவுகள், என்னுடைய ட்ரீம், என்னோட குழந்தையோட ட்ரீமை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல. நண்பர்களே, 8550 இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம் சார். சாதாரண விஷயம். அதையே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. தயவு செஞ்சு நோன்னு போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு நண்பர்களே, நீங்கள் இந்த பாலிசி ஒன்று நாளைக்கு காலையில் உங்கள் பேரில் உங்கள் ஏஜென்சி லாகின் பண்ணுங்கள் சார். 20% ஒருவேளை மேபி இன்னொரு பாலிசி கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சார், கமிஷன் வந்துருமே சார். 8500 30% எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? டேக்ஸ் எடுத்துகிட்டு யாராச்சும் ஒர்க் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா? 8550 ரூபாய் ஜிஎஸ்டி எவ்வளவு, மிச்சம் எவ்வளவு இருக்குது ப்ரீமியம், என்னன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு 7500 ரூபாய்னு வச்சுக்கலாம். இல்லை 7000 ரூபாய் வரும் சார். 7000 ரூபாயில் எவ்வளோ சார் கமிஷன்? 30% கமிஷன் போடும் சார். 7000க்கு 30% எவ்வளோ சார் கமிஷன்? ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். நான் சொல்கிறேன், பே பேக் அப்போவே வந்துடுது எனக்கு. அப்போ என்னோட பாலிசியோட விலை எவ்வளோ சார்? யாரும் கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, போடுங்க.
3000 சார், 3000 வருமா? 7000த்துல குருசாமி சார் 2010 2100 15% 30% கணக்கு போடலாம் சார். 7000 ரூபாய்க்கு 1000க்கு எவ்வளவுங்க? வெரி குட், 2100 ரூபா சார். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சார் கணக்கு சார்? 5000 ரூபா தான் சார். 5000 + ஜிஎஸ்டி சார். ஏன் சார் மற்ற ஆளுங்களுக்கு தான் 8500 ரூபா சார், உங்களுக்கு 8500 ரூபா இல்லையே சார்? 2000 ரூபா கம்மியாது சார். 6500 ரூபா தான் சார் வருது. 6500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா ஃபேமிலி பாலிசி உங்களுக்கு சார். நீங்கள் அதை வச்சுட்டு 10 பாலிசி விற்றுலாம் நண்பர்களே. அதை வச்சுட்டு 10 பேர்த்துக்கிட்ட பாலிசி விற்கலாம். கஸ்டமர் நம்புவார் எப்பவுமே. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பாலிசிக்கு நீங்கள் காமிக்கிறீங்க பாருங்க சார். முத்துசாமி சார், குருசாமி சார், சார் வாசு சார், இதெல்லாம் காமிங்க. மேடம் லேடிஸ் எல்லாம் ஏஜென்ட் உங்கள் பேரில் எடுங்க, உங்கள் பேரில் காமிங்க. அல்லது சார் எங்கள் ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு, இந்த பாலிசி எனக்கு இருக்குது சார். சார் கிரேட். இந்த பாலிசி மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான பாலிசி இந்தியாவில் இல்லை, ஸ்டார்களுத்துலேயும் இல்லை. ஸோ அட்டகாசமான பாலிசிக்கலாம். இந்த கஸ்டமருக்கு எப்படி தெரியுங்களா? இப்படி தான் ஆரம்பிக்கணும் சார். ஒரு நாளைக்கு பிரீமியம் 15 ரூபா சார். உங்கள் ஃபேமிலிக்கு 50 லட்ச ரூபா பாலிசி நான் கொடுக்குறேன் சார். பாதுகாப்பு சார். நீங்கள் வேறு எந்த பாலிசி சொன்னாலும் அது இல்லைங்க, இப்படி இல்லைங்க, காசு இல்லைங்க. நண்பரே, டீ குடிக்கிற காசு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்கள் கனவை பாதுகாத்துக்குங்க, உங்கள் ஃபேமிலியோட கனவை பாதுகாத்துக்குங்க, குழந்தைங்களோட கனவை பாதுகாக்கிறதுக்காக 15 ரூபா சார். ஒரு டீ சாப்பிட்ற செலவு கூட போட முடியலன்னா உண்மையாக நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்கள் நினச்சிங்க சார், ஆனால் மைண்டில் வச்சுங்க சார். எங்கள் ஃபேமிலி பாதுகாக்கிறதுக்கு 15 ரூபா கூட நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சார்னு சொல்லுங்கள் சார். அடுத்த 10 நிமிஷத்தில் காசு கொடுத்துருவோம். பேசுறது அப்படி பேசுகிறோம். அப்போது இப்படி சொல்லுங்கள். இப்படி ஒரு பாலிசியை கேட்டிருக்கீங்களான்னு சாருங்க? உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு சாருங்க? குடும்பம் முழுவதுக்கும் விபத்து இன்சூரன்ஸ் 50 லட்ச ரூபா காப்பீடு. இப்படி சொல்லி அல்லது இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு உங்கள் நண்பர்கிட்ட இப்படி பேசுங்க. இல்லை பிடிக்கல அங்கே இருக்குதுனாருன்னா நான் சொன்ன அந்த 3 இழப்பை சொல்லிக்காமீங்க, பெனிஃபிட்டை சொல்லிக்காமீங்க சார். 8550 ரூபா இப்படி கூட நான் சொல்ல சார். அந்த 8500 ரூபாய் இல்லைன்னா என்கிட்ட அப்படி ஒரு 15 ரூபாய் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்கள் சார். நான் பாலிசி போடுறேன் சார். எனக்கு நான் உங்களுக்கு பாலிசி போட்டு கொடுத்துறேன் சார். ஆனால் 15 ரூபாய் இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்குங்க சார். நண்பர்களே, பேசுனா பிஸ்னஸ் கிடைக்கும். நான் சொன்னதில் ஒரு பர்சன்டேஜும் கூட உண்மை பொய்யில்லை, அனைத்தும் உண்மை. நண்பர்களே, நான் இதோட வகுப்பை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.